அதுக்கு முன்னாடி செந்தில் சார் உங்களை ஹானர் பண்ணிடுவாரு. நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் ஃபார் ஹீரோ பரத் அவர்கள். எல்லாம் அல்ல இறைவனுக்கும் என்னோட தாய் தந்தைக்கு நன்றி. ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னை என்றைக்குமே எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காத ஊடக நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஈவினிங்கில். இப்போ லாஸ்ட்டாக பேசும்போது இதுதான் பிரச்சனை. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லாரும் எல்லாத்தையும் பேசிடுவாங்க. நம்ம ஏதோ ஒன்றத்தை எங்கோ ஒரு இடத்துல யோசித்து வச்சுருப்போம், பட் எல்லாமே எல்லாத்தையும் பேசிடுவாங்க. ஸோ நானுமே ஒரு ஷார்ட்டாக ஒரு விஷயத்தை முடிச்சிடறேன். இல்லை இப்போது இவர் வந்துட்டு அழுதுட்டாருன்னு அழுவலை, அவ்வளோதான் வித்தியாசம். பட் ஜேர்னி இஸ் ஆல் த சேம். வந்திருக்கும் பெரியோர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி ஆகிடுச்சு. இப்போது எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. கண்ரவி சார், நீங்கள் மட்டும்தான் பேலன்ஸ் வெளில கெஸ்ட்லேருந்து, மற்ற எல்லாம் எங்கள் ஃபேமிலி மாதிரி தான். ஸோ 2019 இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிச்சது. என்னோட கெரியரில் நான் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய புது டைரக்டர்ஸ் நிறையா இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னியில் தான் எனக்கும் அவர் செந்தில் சாருக்கும் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது. 2019 காளிதாஸ் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் நானே அவர்கிட்ட போய் 2-3 தடவை கேட்டிருக்கேன், சார் வாங்க சார் அடுத்து பண்ணலாம். அஃப்கோர்ஸ் 2-2.5 வருஷம் கோவிடில் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்களோட நட்பு தொடர்ந்தது. பட் ஆனால் வந்துட்டு ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த படம் வெற்றி ஆனதுக்கப்புறம் டேரக்டருக்கும் ஹீரோக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்கேல் ஓப்பன் ஆகிடும். அவருக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேறு மாதிரி மாறும். ஒரு சில பெரிய ஹீரோக்கள் பெரிய ப்ரொடக்ஷன் அவர் அப்ரோச் பண்ணுவாங்க, எனக்கு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியோ பெரிய டேரக்டர்ஸோ அப்ரோச் பண்ணுவாங்க. இப்படி ஸ்கேல் ஓப்பன் ஆகும்போது அவரோட ஜேர்னியை பார்க்க போயிட்டாரு, நான் என்னோட அடுத்தடுத்த படங்கள் பண்ண போயிட்டேன். பட் சம்வேர் டீப் டவுன் மை ஹார்ட் எனக்கு தோணிகிட்டே இருந்தது, நம்ம திருப்பியும் காளிதாஸ் 2 கிடையாது, இவரோட ஒர்க் பண்ணணும். ட்ரஸ்ட் மீ, நான் நிறைய புது டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இஸ் ஒன் ஆஃப் த க்ரீம் டெக்னீஷியன்ஸ் ஐ எவர் ஒர்க் வித். அவ்வளோ சின்சியர் அண்ட் இங்கே வச்சுருப்பார் எல்லாத்தையுமே. அண்ட் ஸோ நம்ம தைரியமாக நம்மளை போய் ஒப்படைச்சிடலாம். என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்னா சினிமாவில் நான் எடுத்துக்கிட்ட டேக்அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல டேரக்டர் கிடச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி, அதே இது உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், நல்ல டேரக்டர் உங்களுக்கு கிடச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்கள் ஜேர்னி ஓப்பன் ஆகிடும். இதுதான் பேஸ். நல்ல டேரக்டர் கிடைக்கலனா தான் பஞ்சாயத்து. கதை சரியாக வராது, இல்லை சொன்ன கதையை சரியாக எடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரும். பட் நல்ல டேரக்டர், அந்த கிராஃப்டை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்ட டேரக்டர் உங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா ஐ திங்க் யூ ஆர் சார்ட்டட் ஃபார் த பர்டிகுலர் ஃபிலிம். ஸோ எனக்கு அப்படி அமைஞ்ச ஒரு டேரக்டர் தான் ஸ்ரீ செந்தில் சார். ஐம் பிளெஸ்ட் டு ஹேவ் யூ இன் மை லைஃப். தேங்க்யூ சார். ஏன்னா சினிமாவில் எல்லா ஹீரோஸ்க்கும் இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும். ஒரு வெற்றி படம் கொடுப்போம், 3 படம் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு தலையில் தூக்கி வச்சுப்பாங்க. திடீர்னு ஒரு 2 படம் ஓடலன்னா அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இருக்கும். அப்போ வந்துட்டு அவருக்கு மார்க்கெட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ திருப்பியும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேட்டிங்கான ஒரு பீரியட் நான் இருந்தபோது எனக்கு லைஃப் சப்போர்ட்டாக இருந்து கொடுத்த படம் தான் காளிதாஸ். It became an hashtag comeback film for me அப்படின்னு. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிட்டு எங்கேயும் போகல, இதே இண்டஸ்ட்ரியில் நான் இருக்கணுங்கிறனால தான் 23 வருஷமாக நான் சர்வை பண்ணி அடிச்சு ஏறி வந்துகிட்டு இருக்கேன். பட் ஆஃப்கோர்ஸ் அந்த பிஸ்னஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் லாஸ்ட் ஃபிலிம், கடைசியாக உங்கள் படம் என்ன ஓடி இருக்கு, அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கும், இன்க்ளூடிங் த கரண்ட் ஃபிலிம், நீங்கள் சைன் பண்ணுற ஃபிலிமோட பட்ஜெட்டாக இருக்கட்டும். ஸோ அப்படி நான் இருந்த கட்டத்தில் எனக்கு ஒரு கம்பேக் ஃபிலிமாக இருந்து காளிதாஸ். ஸோ கம்மிங் டு காளிதாஸ் 2, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு காம்பேக்டாக ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தோம். பட் இட் பிகேம் அ பிகர் ஃபிலிம். இப்படி ஒரு பெரிய ஒரு படமாக மாறினதுக்கு முக்கிய காரணம் செந்தில் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நாராயணமூர்த்தி சார் அண்ட் யோகேஸ்வரன், இவங்க 3 பேருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எனக்குமே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா ரீல்ஸில் தான் நிறைய ஆடியோ லான்ச்சஸ் நான் பார்த்துருக்கேன், நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன் படங்கள். பட் நிறைய படங்களுக்கு எனக்கு ஆடியோ லான்ச் வந்தது கிடையாது. இது அவுட் ஆஃப் சிம்பத்திலலாம் சொல்லலை, இதுதான் ரியாலிட்டி. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் அதை எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர், நல்ல ஒரு பெரிய செட்டப்பில் அமைஞ்சால் மட்டும்தான் இதெல்லாம் அமையும் அப்படின்னு. அது எனக்கு இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. ஐ திங்க் தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப பிஸ்னஸ் ரீதியாக பார்த்து பண்ணுற ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு சைடு இருந்தாலும், இந்த கதைக்கு என்ன வேணும், இந்த கதையில் யாரெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் பெரிய பெரிய ஆட்கள் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குமா, அந்த கதையை மட்டுமே நம்பி, இந்த கருவை மட்டுமே நம்பி இவங்க 2 பேர் உள்ளே வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. தயாரித்தது மட்டும் இல்லாமல் இந்த கதைக்கு என்ன வேணும் அதோட மேலே கொடுத்து இந்த படத்தை வந்துட்டு இந்த லெவலுக்கு ஒரு பிரம்மாண்டமான படமாக, எனக்கு இது பெரிய பிரம்மாண்டமான படம்.
ஐ நோ தேர் ஆர் லாட் ஆஃப் பிகர் ஃபிலிம்ஸ் நான் இண்டஸ்ட்ரியில் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய படம். ஸோ அப்படி பண்ண என்னோட தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் இது என் படத்துக்காக நான் சொல்லலை, பிகாஸ் நிறைய ப்ரொடியூசர்ஸ் இங்கே ப்ளெஸ் பண்ணும்போது சொன்னாங்க பரத்துக்கு வந்துட்டு இது ஒரு திருப்பியும் ஒரு நல்ல ஒரு ஃபிலிமாக இருக்கணும், அவர் டெலிவர் பண்ண வேண்டிய டைமில் இருக்காருன்னு. அது இந்த படமாக இருக்கும், அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. வை? பிகாஸ் கிரைம் த்ரில்லர்ஸ்க்கு என்றைக்குமே ஒரு மவுஸ் இருக்குது. யூ கேன் டெஃபினெட்லி டூ அ பிஞ்ச் வாட்ச். ஓடிடியில் வந்தாலும் இல்லைன்னா தேட்டரில் பார்க்கும்போது உங்களை எந்த இடத்துலையும் நவர விடாத ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் நீங்கள் நூல் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா தட் ஃபிலிம் வில் ஹேவ் தட் ஃப்ளேவர். அது இந்த படத்தில் நிறையாவே இருக்குது. அண்ட் நிறைய டைரக்டர்ஸ் எனக்கு அவங்க சொன்ன ரஞ்சித் சார் சொன்னதாக இருக்கட்டும், இல்லைனா பாண்டியராஜன் சார், நிறைய டைரக்டர்ஸ் சொன்னது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ட்விஸ்ட் இருக்கலாம், பட் ட்விஸ்ட்டுக்குள்ளேயே ஒரு படம் இருந்தா அப்படிங்கிற ஒரு பியோர் கிரெடிட் வந்துட்டு ஐ திங்க் செந்தில் சாருக்கும் அரவிந்த், அவரோட அசிஸ்டன்ட் அரவிந்த், அவருக்கு தான் போகணும். பிகாஸ் தட் இஸ் இந்த படத்தில் அந்த ஃப்ளேவர் இருக்குது. திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் அ ரெகுலர் கிரைம் த்ரில்லர் ஃபிலிம், இட் இஸ் அன் எமோஷனல் ட்ராமா. திஸ் ஃபிலிம் ஹேஸ் லாட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ். ஒரு போலீஸ்காரனுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் காளிதாஸ் ஏன் வேற ஒரு ஆங்கிளில் பத்திரிகை நண்பர்களும் அதை பாராட்டுறது ரீசன் என்ன, போலீஸ்காரனோட எமோஷனல் சைடை காட்டியிருப்போம். அதே மாதிரி இந்த படத்தில் கிரைம்லேயே 2 கிரைம் இருக்குது, ஆர்கனைஸ் கிரைம், எமோஷனல் கிரைம். ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் பேஸ்ட் ஆன் தட். ஒரு எமோஷனல் கிரைமில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு. அண்ட் போலீஸாக ட்ரெஸ் போட்ட 2 படத்துலையுமே நான் துப்பாக்கி எடுத்தது கிடையாது, கத்தி எடுத்தது கிடையாது, எவனையும் கத்துனது கிடையாது, மிரட்டினது கிடையாது, பஞ்ச் டைலாக் பேச எதுவுமே பண்ணது கிடையாது. யூ கேன் சி காளிதாஸ் ஒன்ல என்ன ஒரு சட்டிலிட்டி, ஒரு ஃப்ளேவர் இருந்ததோ அதே ஃப்ளேவர் இந்த படத்துலையும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு 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 கிராஃப் நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அண்ட் கம்மிங் டு மை பியூட்டிஃபுல் டீம், அஜய் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. காஸ்ட்டு, க்ரூ, மெம்பர்ஸு, ஏபிசி, டெக்னீஷியன், லைட்னு எல்லா போய் சொல்லியாச்சு. ஸோ நான் லெட் மீ கீப் இட் ஷார்ட் டு மை காஸ்ட். ஸ்டார்டிங் வித் பவானி. ஐ திங்க் அவங்க சொன்ன டிஸ்கஷன் தான் எனக்கும் செந்தில் சாருக்கும் வந்தது. ஃபஸ்ட்டு கேள்வி நானும் கேட்டேன், சார் எல்லாம் ஓகே சார், காப் யூனிஃபார்ம் போடும்போது காம்பினேஷன் ஷாட் வைக்கும்போது எப்படி சார் மேட்ச் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா 2 பேருக்கும் இப்படி இருக்கும், அவங்க காப் யூனிஃபார்மில் எப்படி இருப்பாங்க சார்னு. ஐ திங்க் தட் இஸ் பியூர்லி அண்ட் கிரியேட்டர்ஸ் ட்ரஸ்ட் தான் அது. அந்த ரைட்டிங்கில் இருக்கிற ட்ரஸ்ட், அந்த கேரக்டர் நீங்கள் வந்துட்டு உருவாக்கும் போது இருக்கிற ட்ரஸ்ட் வந்துட்டு பவானி மேலே வச்சாங்க. த ஃபர்ஸ்ட் டே வென் ஷி கேம், காப் ட்ரெஸ்ஸில் இல்லை, அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அவங்களோட ஒரு அது என்ன சொல்லுவாங்க அன்யூனிஃபார்மில் அதில் வரும்போது அந்த கேரக்டர் கேரி பண்ண விதம் இருக்குல்ல, கான்ஃபிடென்ட்டாக அந்த கேரக்டரை கேரி பண்ணி இந்த டயலாக்ஸ் இருக்கட்டும், அவங்களோட இந்த வேஷி அந்த கேரக்டர் வெளியில் எடுத்துகிட்டு வந்த விதம், ஐ திங்க் நீங்கள் பயப்படவே வேண்டாம். இந்த படம் வந்ததுக்கப்புறம் படம் பார்த்து இவங்க கேரக்டர் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்துட்டு ரொம்ப நீட்டாக இருந்தது, மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, கரெக்டாக ஒரு கிராஃப் இருந்தது பவானி. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி, சைஸ் டஸ் நாட் மேட்டர், இட் இஸ் த பெர்ஃபார்மன்ஸ் விச் மேட்டர்ஸ், தட் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ டோன்ட் வரி. அண்ட் அபர்ணதி, ஐ திங்க் இருக்கை பற்றோட பெரிய ஃபேன், அவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன். வெரி ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ஆக்டர்ஸ் நீங்கள். யதார்த்த கதைகள் நிறைய நடிங்க. யதார்த்த கதைகள் பண்ணுறதில்ல, எம்டன் மகன் மாதிரி அந்த மாதிரி நிறைய கதைகள் வந்ததுன்னா நடிங்க தயவு செஞ்சு. வெரி ரியலிஸ்டிக் ஆக்ட்ரஸ். இந்த படத்தில் வந்துட்டு ஒரு நிறைய எமோஷனல் சீன்ஸ் அவங்களுக்கு தான் இருக்கும், ரொம்ப அழகாக கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் அவங்களோட பேர் அவங்களும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ப்ரோ, சூப்பராக பண்ணியிருந்தீங்க ப்ரோ. அண்ட் சங்கீதா மேம், இப்போ நான் சொல்லணும், சின்ன வயசுல நான் உங்களை பார்த்து வளர்ந்துருக்கேன் மேம் அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே ஒருத்தர் வந்துட்டு போட்டி போட்டு உள்ளே தள்ளிக்கணும். ஸோ அந்த லெவலுக்கு வெல்கம் பேக் டு த இண்டஸ்ட்ரி. நீங்கள் ஒரே வருத்தம், அவங்க கிக்கி சொன்ன மாதிரி நீ ஏன் நிறையா படங்கள் பண்ணலைன்னு. அவ்வளோ ஒரு ஏஸ்தட்டிக்கான ஆக்டிங் மேம், நீங்கள் நடிக்கிறதே தெரியல. அண்ட் ஐம் a பிக் ஃபேன் ஆஃப் பீப்புள் who ஆக்ட் லைக் தட். நம்ம நடிக்கிறதே தெரியாமல் ஒரு நடிப்பு இருக்குல்ல, அது வந்துட்டு எல்லாருக்கும் வராது. இட் ஜஸ்ட் கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். அது நம்ம ஃபீல் பண்ணி நடிக்கணும். ஸோ யூ ஆர் ஒன் தட் பர்டிகுலர் டைப். ஸோ அதனால் இட் வாஸ் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ மேம், ஃபார் மீ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் கம்மிங் டு யூ அஜய், I think it's a dream launch for you. You are blessed to have a launch like this. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. கதிரேசன் சார் சொன்ன மாதிரி சினிமாவுக்கு நீங்கள் சின்சியராக இருந்தால் சினிமா உங்களை பார்த்துக்கும். தட் இஸ் ஒன்லி அண்டர்லைன். நீங்கள் வந்துட்டு சினிமாவுக்கு ரொம்ப சின்சியராக இருங்க, ஹானஸ்ட்டாக இருங்க, இட் வில் டேக் கேர் ஆஃப் யூ. ஐ திங்க் யூ ஆர் பிளெஸ்ட் டு ஹேவ் அ ஃபாதர் லைக் திஸ், டு கெட் அ லான்ச் ஃபார் யூ லைக் திஸ். ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக உங்களை வந்துட்டு இந்த படத்தில் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு உங்கள் கேரக்டரை நவுத்திட்டு போகும், வாட்ஸ் நெக்ஸ்ட்டுங்கிற ஃபேக்டரை அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. ஸோ இதையே
அப்படியே மெயின்டைன் பண்ணி அடுத்துன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போக மனமார்ந்த வாழ்த்துக்கள். மை ட்ரூ பிளெஸிங்ஸ் ஃபார் யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் சொல்லிட்டாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சாம் சார், படத்தோட மிகப்பெரிய பலமே நீங்கள் தான் சார். அண்ட் உங்களோட ஐ டோன்ட் நோ, அது எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது எப்படி அந்த ரீரெக்கார்டிங் சென்ஸ் உங்களுக்கு எப்படி வருது. ஏன்னா ஒரு ஃப்ரேமில் நாங்கள் பார்க்கும்போதும் ஒரு ஒரு த்ரில்லருக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே வந்துட்டு ஹவு மியூசிக்லி யூ கனெக்டட் ஃபார் த பர்டிகுலர் சீன். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த சீன் ரொம்ப பேடாக இருக்கும், ஆனால் அது மியூசிக்கில் கனெக்ட் ஆகும்போது வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு அந்த லேக் தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு மியூசிக் டைரக்டரோட பங்கு பயங்கரமாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தில் வந்துட்டு ஐ திங்க் ஒன் ஆஃப் த வெல் ஸ்போக்கன் பேச்சு பொருளாக மாற போகிறது உங்களோட ஆர்ஆர் தான் இருக்கும். அது டீசரே வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம். ஏன்னா டீசர் வந்தபோது எங்கள் எல்லாரையும் விட்டாங்க, நானும் நடிச்சிருக்கேன்ப்பா எல்லா இடத்துலையும், அப்படிலாம் இல்லை. இப்போ 2 தான் நடந்தது. ஒன்றுப்பா சாம் சிஎஸோட ஆர்ஆர் பயங்கரமாக இருக்குது, அதே மாதிரி சுரேஷ் எங்களோட கேமராமேன் டிஓபி பயங்கரமாக இருக்குன்னு. ஸோ அந்த 2 விஷயம் ரொம்ப ரொம்ப படத்துக்கு ரொம்ப முக்கியம். ஒரு க்ரைம் த்ரில்லருக்கு, எஸ்பெஷலி எனி ஃபிலிமுக்கு அது ரொம்ப முக்கியம், பட் க்ரைம் த்ரில்லருக்கு அது கூடுதலாக முக்கியமாக இருக்குது. அண்ட் சுரேஷ் பாலா, நான் அவரோட பண்ணுற 3வது படம் இது. காளிதாஸ் 1 பண்ணோம், அதுக்கப்புறம் மிரல் பண்ணோம், அண்ட் இது 3வது படம். எப்படி சொல்கிறது, ஒரு பயங்கர ஸ்மார்ட் டெக்னீஷியன் அவர். குவிக்காக நம்மளுக்கு இவ்வளோ தான் பட்ஜெட் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குது அப்படின்னு ஒரு டேரக்டருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போது அதுக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபர் எப்படி ஹரி சாருக்கு பிரியன் சார் இருந்தாரோ, நான் சேவல் ஒர்க் பண்ணும்போது ஹேண்ட் இன் ஹேண்டாக இருப்பாங்க 2 பேரும், அவங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டெக்னீஷியன் தான் சுரேஷ் பாலா. ஷார்ட்டரில் ஒர்க்கில் இருந்தாலும் பெட்டர் குவாலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டெக்னீஷியன். ஸோ சார் தைரியமாக இருங்க, நீங்கள் எமோஷனாக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஐ நோ இன்னைக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சார், நிறைய தயாரிப்பாளர்கள் வந்தபோது நிறைய விஷயங்கள், நிறைய இன்புட்ஸ் எனக்குமே கிடச்சிது. தேர் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ட்டான ஒரு நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பெரிய படங்கள் இல்லாமல் சின்ன படங்கள் இல்லாமல் இப்போ லாஸ்ட்டாக வந்த 3-4 சின்ன படங்கள்லாம் நல்லா போயிட்டுருக்கு, சினிமா திருப்பி வளர்ந்துட்டுருக்கு திருப்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். அண்ட் அ ஃபிலிம் இஸ் கன்சிடர்ட் பிக் ஆர் ஸ்மால் ஆஃப்டர் த ரிலீஸ். அதோட ரிசல்ட்டை பொறுத்து தான் சார் வந்துட்டு எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரே பண்ணிக்க வேண்டியதில்லை, நம்ம ஜெயிப்போம். நேர்த்தியாக ஒரு படம் பண்ணியிருக்கோம் சார், நல்லபடியாக வந்துட்டு நேர்த்தியாக ஒரு சின்சியராக ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐம் ஷுர் இட் வில் டெஃபினெட்லி ஒர்க். ஐ நோ உங்களுக்கு ஒரு பெரிய கேப்னு தெரியும், பிகாஸ் அது வந்துட்டு ஒரு டேரக்டர்ஸோட பிளெஸிங் அண்ட் டிஸ்கைஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெக்னீஷியன்ஸ்லாம் ஒரு படம் இல்லைனா அடுத்தடுத்து போயிடுவாங்க, ஆக்டர்ஸ் போயிடுவோம். ஒரு டேரக்டர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஸ்டக்காகி நிற்பாங்க. அதோட வெற்றியை பொறுத்து தான் அவங்களோட லைஃபே அடுத்து என்னங்கிறது தெரியும். பிகாஸ் ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட், நிறைய பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வி ஆர் டூயிங் இட். 10th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, April 10th அன்னைக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். நான் வெரி ஹாப்பி தட் திருப்பியும் அந்த பழைய மாதிரி தியேட்ரிக்கல் ட்ரெண்ட் திருப்பியும் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் போய் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். ஐ எம் ஷோர் வி won't disappoint you. அண்ட் ப்ரெஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி பெரிய படங்கள், பெரிய ஹீரோ, அதெல்லாம் தாண்டி புது டைரக்டர்ஸ், புது ஹீரோஸ், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் மக்கள் வந்து கண்டிப்பாக வரவேற்கிறாங்க. நல்ல கதைகள், நீங்கள் சொன்ன மாதிரி கதைகள் நல்லா இருந்தால், நல்ல டைரக்டர்ஸ் இருந்தால் அது கண்டிப்பாக மக்கள் வரவேற்பாங்க. அதே மாதிரி காளிதாஸ் 2வையும் மக்கள் வரவேற்பாங்க, கண்டிப்பாக ஹிட் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாரோட உழைப்பும் இதில் கண்டிப்பாக இருந்திருக்கு. ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த தருணத்தில் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு தேங்க் ஒன் பர்சன். ஓவர்சீஸ் ரிலீஸ் பண்ண போகிறது ஐங்கரன் கருணாமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. அண்ட் இப்போ காளிதாஸ் 2 உடைய காஸ்ட் அண்ட் க்ரூ ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ் ஃபார் அ ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ கிகி, லுக்கிங் சோ பிரிட்டி. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்கள் ஜாப் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மை ப்ளஷர். ஹலோ, தேங்க்யூ கிகி. வெல்கம். இந்த அரங்கில் நிறைய பேர் இருக்கீங்க, பட் எல்லாரை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்க ஒரு நபர் நான் தான். ஏன்னா ஒரு 25-26 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழில் ஒரு படம் பண்ணி அதோட லான்ச்சில் நான் இருக்கிறது வந்து இன்னும் என்னால் நான் ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன், நம்ப முடியல. பட் ஸ்டில் குட் ஈவினிங் எவ்ரி ஒன். பிரசன்ட் மீடியாவுக்கு என்னுடைய வணக்கம். என்னுடைய முதல் நன்றி வந்து டைரக்டர் ஸ்ரீ செந்தில் அவர்களுக்கு. என்னை நம்பி என்னை தேடி வந்து எனக்கு இந்த கதையை நரேட் பண்ணி, எனக்கு பிடிச்ச ஜானர் இது, ஸோ இதை நான் பண்ணுவேன்னு என் மேலே நம்பிக்கை வச்சதுனால என்னுடைய முதல் நன்றி அவருக்கு.
அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஏன்னா நான் ஒரு 25-26 வருஷமாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக அப்படியே வீட்டில் ஏர்லி டின்னர் சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்கி அப்படியே ரொம்ப ராணி மாதிரி இருந்தேன். ஸோ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்தால் தான் நம்ம அடுத்த லெவல் போக முடியுன்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நான் வந்து எனக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸுமே இல்லை. ஸோ ப்ரொடியூசர் செந்தில் சாருக்கும் டாக்டர் யோகேஸ்வரன் அவர்களுக்கும் இந்த படம் ரொம்ப ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு வேண்டிக்கிறேன். இதுக்கு அடுத்து நிறைய வெற்றி படங்கள் நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய நியூ கமர்ஸ் அப்புறம் ஆல்ரெடி இருக்கவங்க எல்லாருக்கும் நிறைய ஒர்க் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். காட் பிளஸ் யூ. என்னோட இந்த ஹோல் டீம், காளிதாஸ் 2 டீமுக்கு என்னுடைய நன்றி. டிஓபி சுரேஷ் சார் சொல்லணும். ஏன்னா நான் 85 to 90% நைட் ஷூட்டிங் தான் நடந்துச்சு. எனக்கு வந்து நான் ரொம்ப டிசிப்ளின், சீக்கிரம் தூங்கிடுவேன், சீக்கிரம் எழுந்துருவேன் அப்படின்லாம் தென்னாவட்டாக இருப்பேன். நைட்டு முழிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பார் சுரேஷ் சார்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கே ஒரு வைப் வரும், சரி எப்படியா முழிச்சுக்கணும், ஒர்க் பண்ணணும்னு. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப சுறுசுறுப்பாக, ரொம்பவும் ஆக்டிவாக, ரொம்ப பேஷனேட்டாக இருந்தாங்க எல்லாருமே. ஸோ எல்லா ஹோல் டீமுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் பரத் ப்ரோ. ஃபஸ்ட் டே ஃபோட்டோ ஷூட்க்கு வரும்போது நான் ரொம்ப அப்படியே இறுக்கமாக வீட்டிலேருந்து கிளம்புனேன். நான் ஆஃப்டர் வெரி லாங் டைம் தமிழில் பண்ணுறோம், செட்டுக்கு போனால் எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா எனக்கு அது முதல் படமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே எனக்கு சீனியர்ஸாக தோணும். எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் சின்ன வயசுலேருந்து பரத் படம் பார்க்குறேன்னு சொல்கிற மாதிரி இது வெல் சீசன்ட் ஆக்டர் அவங்க. ஸோ நான் உள்ளே நுழையும் போது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பாடல் ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் நிம்மதியாக இருந்து வந்தால் அதை பரத் வந்து அவரோட ப்ளூடூத் ஸ்பீக்கரில் தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவரோட மூவ் பண்ண. இஸ் அ வெரி ஹம்பிள் பர்சன். தேங்க்யூ பரத் ப்ரோ. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆக்சுவலி. அண்ட் என்னன்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் டே அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணும்போது. லாஸ்ட் டே வந்து லைட் போய்கிட்டே இருக்கு, லாஸ்ட் ஷாட் எடுத்துகிட்டே இருக்காங்க. டைம் ஆகுது, பஸ்ஸுக்கு டைம் ஆகுதுன்னு சொன்னார். பஸ்ஸுக்கு டைம் ஆகுதா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம், எனக்கு நாளை கிரிக்கெட் மேட்ச் இருக்குது. எப்படி நாளைக்கு நீங்கள் ரீச் ஆவீங்க சென்னையில்? ரொம்ப கஷ்டமாச்சு. நான் இல்லை, நான் பஸ்ஸில் ஏறி போய் கோயம்பேடில் இறங்கி வீட்டுக்கு போயிடுவேன்னாரு. ஐ வாஸ் ஷாக்ட். அவ்வளோ ஒரு ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்து உங்களோட ஒர்க் பண்ணது நான் விச் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். தேங்க்யூ வெரி மச். அண்ட் அஜய் இஸ் அ வெரி கேரிங் பர்சன், வெரி சாஃப்ட் பர்சன். ஆனால் ஸ்க்ரீனில் வந்து நம்பவே மாட்டேன் உங்களை. நான் மாஸாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அஜய். இட்ஸ் வெரி நைஸ் டு ஹேவ் யூ ஒன் ஸ்க்ரீன். எனிவே, அண்ட் பவானி வந்து ரொம்ப சாஃப்ட், வெரி ஸ்வீட் பர்சன். திங் இஸ், கேமரா ரோல்னு சொன்ன உடனே பவானி இருக்க மாட்டாங்க அங்கே, அந்த கேரக்டர் இருக்கும். ஸோ சச் அ சென்சிபிள் ஆக்டர் ஷி இஸ். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அபர்ணதி இஸ் அ ஸ்வீட் ஹார்ட். என்னென்னா, நான் வீட்டில் இருந்து வெளியில் போகிறோமே அப்படின்ற ஃபீலே இல்லாமல் வீட்டில் இருக்க மாதிரியே இருக்கும். ரொம்ப கேஷுவலாக ஷி யூஸ் டு ஷேர் ஹர் எக்ஸ்பீரியன்ஸஸ். ரொம்ப கேஷுவலாக வீட்டில் நம்ம கூட எல்லாரும் எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் இருந்துச்சு. ஸோ டோட்டலாகவே நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கும் இது முதல் படம் தான், அந்த ஃபீல் தான் எனக்கு இருக்குது. ஜென்ரலாக இந்த ஜானர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா, இது மியூசிக்கே இல்லாமல் பார்த்தா கூட நமக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு த்ரில்லு கொடுக்கும். அதில் எனக்கு மிகவும் பிடித்த திரு சாம் அவர்களோட மியூசிக்கில் நான் இதை பண்ணுறேன்றது எனக்கு ஒரு போனஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு கண்டிப்பாக ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற படம்னு 100% நான் கேரண்டி கொடுப்பேன். ஸோ எல்லாரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை 10th ஏப்ரல்லேருந்து பார்க்கணுன்னு வேண்டிக்கிறேன். அண்ட் உங்களுடைய ரிவ்யூஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சும்மா வீட்டில் இருந்து நம்ம கமெண்ட் அடிக்கிறது வேறு, பட் தியேட்டரில் போய் இந்த படம் பார்த்துட்டு அந்த எஃபெக்டை பற்றி பேசுகிறது வேறு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். எல்லாரும் இங்கே வந்ததுக்கு நன்றி. ஸ்டே ஹாப்பி. சூப்பர். இருங்க, இவ்வளோ வருஷம் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சிறப்பான விழாவில் நீங்கள் எங்கள் எல்லாரும் கூடயும் கலந்துக்கிறதுல. அண்ட் ப்ரெஸ், மீடியா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கெஸ்ட் ஆஃப் ஆனர் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு விழாவை எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கினதில். அண்ட் நான் ஒரு சினிமா ரசிகனாக தான் இந்த இடத்துல நிற்கிறேன். இந்த படத்தில் நடிச்சிருக்கேங்கிறத தாண்டி பார்த்து வியர்ந்து பிரமித்த சினிமா ஒரு ரசிகனாக இங்கே இருக்கேன்.
ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். இந்த நிறைய நல்ல உள்ளங்களால் தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது. அது குறிப்பாக 2 பேர்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பழனி பிரதர், எங்கே இருக்கீங்க பிரதர்? ரொம்ப நன்றி பிரதர், உங்கள் மூலமாக தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு வந்துச்சு. செந்தில் சார் காளிதாஸ் 1 ஹிட்டுக்கு அப்புறம் ஃப்ரெஷ் ஃபேஸ் போகணும்னு அவசியம் இல்லை, எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட் கிட்ட போயிருக்கலாம். ஆனால் இதை நான் பண்ணால் நல்லா இருக்கும்னு என்னை நம்பி கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அண்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் ஒர்க் எத்திக்கை நான் பக்கத்துலேருந்து நிறையா பார்த்துருக்கேன். பார்த்தா தான் ஹெட் மாஸ்டர் மாதிரி பயங்கர டெரராக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஒரு குழந்தை. ஆனால் டைமிங்ஸில் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்க சார். 6 மணிக்கு தான் விடுவீங்க, அதே மாதிரி ஈவினிங் 6 மணிக்கும் ஆரம்பித்து காலையில் 6 மணிக்கு முன்னாடி விட்டதே இல்லை எங்கள் யாரையும். வேற வழி இல்லை, இவ்வளோ நாள் சொல்ல முடியலையே. தேங்க்யூ சார், உங்களோட எஃபர்ட் அண்ட் ஒர்க் எத்திக் அண்ட் ரொம்ப ப்ரீ பிளான்டாக இருந்தீங்க சார். நாங்கள்லாம் காலைல 6 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு வந்தாலும் நீங்கள் 2:30 மணிக்கு கரெக்டாக ஆஜராகிடுவீங்க. அண்ட் உங்களோட ப்ரீ பிளான், உங்களோட விஷனை நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணதுனால தான் இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கோம். அண்ட் திஸ் இஸ் யுவர் ஃபிலிம் அண்ட் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் யுவர் ஃபிலிம் சார். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப தேங்க்ஸ், திரு 5 ஸ்டார் கே செந்தில் அவர்கள் அண்ட் டாக்டர் யோகேஸ்வரன் அண்ட் நாராயணசாமி அங்கிள்னு சொல்லிட்டா இல்லை அவங்க சார்ன்னு சொல்லிட்டா? ஆமாங்க, அவரை வந்து ப்ரொடியூசர் சார்ன்ட்டு அவரை மட்டும் அங்கிள்ன்றீங்க. இல்லை, அதுக்கப்புறம் வரேன் இதுக்கு. சரி, ஓகே. அண்ட் தேங்க்யூ. அண்ட் எங்களோட அமேசிங் காஸ்ட், க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். சுரேஷ் பாலா சார், ஆள் பார்த்தா குழந்த மாதிரி இருப்பாப்புல, ஆனால் கேமரா மட்டும் கையில் வந்துருச்சுன்னா அன்னியன் உள்ளே போன மாதிரி இவர் வேற லெவலில் ஆகிடுவாப்புல. சார் தேங்க்யூ சார். உங்களோட ஒர்க்கை நான் காளிதாஸ் 1லையும் சரி மிரர்லையும் சரி ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். அண்ட் நமக்காக ரொம்ப நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான சிங்கிள் ஷாட்ஸ் படத்தில் நிறையா கொடுத்துருக்கீங்க. அண்ட் நிறைய த்ரில்லர் ஃபிலிமுக்காகவே கஸ்டமைஸ் பண்ண மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வச்சுருந்தீங்க. அண்ட் ரொம்ப தேங்க்யூ சார் உங்களோட ஒர்க் பண்ணதில். அண்ட் மேலும் மேலும் உங்களோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்தது எங்கள் எடிட்டர் புவன் சீனிவாசன் சார். அவர் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப நான் நிஜமாலே ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு நினச்சேன். ஏன்னா கரெக்டாக ஷார்ட் போயிட்டு இருக்கிறப்ப பூனை வந்த மாதிரி ஒரு கேஷுவலாக ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகும். நான் பழனி பிரதர் கிட்ட கேட்டிருக்கேன், யாருங்க இவர் சீனில் இருக்காப்லையே ஆர்டிஸ்டானு. அப்புறம் தான் சொன்னப்பல, பிரதர் அவர் எடிட்டர் பிரதர் அப்படின்னு. பயங்கர குவாய்ட்டாக ஒரு கூலாக ரிலாக்ஸ்டாக இருப்பாப்புல. நான் நினச்சேன் எடிட்டர்னா பயங்கர ஸ்ட்ரிக்டாக ஒரு கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்கன்னு. ஆனால் அது எல்லாமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு கூலான காமான எடிட்டராக இருந்தாப்புல. நமக்கு நிறைய இன்சைட்ஸ் அண்ட் இன்புட் நிறையா கொடுத்தாங்க. அண்ட் அவரோட கைவண்ணங்களால் தான் கரெக்டான ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் டைமில் நம்ம படம் வந்திருக்கு. தேங்க்யூ புவன் சீனிவாசன் சார். அண்ட் அடுத்தது எங்கள் சாம் சிஎஸ் பிரதர் சார். currently you are one of the most wanted and most hottest musicians throughout the country. Thank you sir. அண்ட் உங்களோட ஸ்டைலை நான் இப்போ ரொம்ப அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார். தேங்க்யூ. த்ரில்லருக்கு எப்படி நீங்கள் நிறைய நல்ல ஒரு எக்ஸிலரேட்டிங்கான பிஜிஎம்ஸ் தரீங்களோ அதே மாதிரி பக்கத்தில் பியூட்டிஃபுல்லான சாங்ஸும் கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் என்னோட டெபியூ ஃபிலிமில் சாம் சிஎஸ் மியூசிக்கல்னு போட்டதை நான் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் அஸ் ஆர் ஃபிலிம் அண்ட் மேக்கிங் இட் வெரி ஸ்பெஷல். அண்ட் எங்கள் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் சாரி மோகன் ராஜா சார், உங்களை மென்ஷன் பண்ண லிரிக்ஸிஸ்ட், ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் கொடுத்துருந்தீங்க. அண்ட் கூட அடுத்த படத்துலையும் ட்ராவல் பண்ணுவோம். அண்ட் உங்கள் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். பீட் நாங்காலி ஆகட்டும் ரொம்ப கேட்டு ரசிச்சிருக்கேன். அண்ட் தேங்க்யூ. அண்ட் சாம்சியா சார், நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆனப்போ நான் சின்ன பையன் தான் சார். நான் ஸ்கூலில் தான் இருந்தேன். என் ஒய்ஃப் அப்போ லவ் பண்ணிருக்கிறப்போ கண்ணம்மா ஒன்று அந்த பாட்டை தான் சார் ஆக்சுவலாக அவங்க நிறையா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ. அந்த மாதிரி நிறைய மெமரிஸும் கொடுத்துருக்கீங்க. எங்கள் காஸ்ட் அண்ட் க்ரூ, எங்கள் பரத் அண்ணங்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும். ஆனால் சாந்தனு அண்ணன் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எங்கேருந்து பார்த்தாலும் துண்டாக தெரியுறீங்கண்ணா. உங்கள் லுக்லேயே ஆகட்டும் ஸ்டைல்லே ஆகட்டும் நீங்கள் கான்ஃபிடென்ஸை கேரி பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் த ஆக்டிங் அண்ட் உங்கள் 555 படம் பார்த்துட்டு எனக்கு 6 பேக் வேணும்னு சுற்றிட்டு இருந்த பல கேரக்டரில் நானும் ஒருத்தன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா, நிறைய இன்புட்ஸ் கொடுத்தீங்க. அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் அப்போது நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருக்கீங்க. நான் நியூ என்ட்ரண்ட்டாக வரும்போது எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு, நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ண எப்படி நினச்சிப்பாங்களோன்னு. பட் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நிறைய இன்சைட்ஸ் நீங்களே இறங்கி வந்து எனக்கு கொடுத்தது புதுசாக வர எனக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருந்துச்சுன்னா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் இன்னும் மேலும் மேலும் பல சக்ஸஸ் பார்க்கணும். அண்ட் தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ அண்ட் ஃபார் கைடிங் இஸ். அண்ட் படத்தோட 3 ஹீரோயின்ஸ் பவானி, அபர்நிதி அண்ட் சங்கீதா மேம். பவானி இப்போ தான் ஹாட்ஸ்பாட்டில் க்யூட் அண்ட் பப்ளிக்காலாக பண்ணீங்க. இதில் அப்படியே ஆப்போசிட்டாக திமிரு படத்தில் ஸ்ரீயா ரெட்டி மேம் இலை இசுக்கு
அப்படின்னு சொல்கிற மாதிரி பயங்கர ஒரு ரக்கட் கேர்ளாக இல்லை இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கீங்க. அண்ட் சூப்பராக பண்ணியிருந்தீங்க பவானி. தி வே யூ கேரி த கேரக்டர் வாஸ் அமேசிங். பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இவ்வளோ காமான ஃபேஸ்லையா இவ்வளோ ரக்கடான கேரக்டருக்குன்னு இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் சங்கீதா மேம், நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆனப்போ நான் நிஜமாக நான் பிறக்கவே இல்லை மேம். நான் 2K கிட்ட தான். ஸோ டிவியில் தான் மேம் உங்களை பார்த்தேன். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் நான் சின்ன பையனாக்கிறப்ப பார்த்தப்போ நீங்கள் சின்ன பொண்ணாக இருந்தீங்க. இன்னும் சின்ன பொண்ணாகவே இருக்கீங்க மேம். அந்த டிப்ஸை கொஞ்சம் எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க. ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ மேம், எஸ்பெஷலி இன் மை டெபியூ ஃபிலிம். ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நிறைய மோட்டிவேட்டிங்காக நிறைய சொன்னீங்க. இட் வாஸ் ரியலி நைஸ் when it was coming from a senior artist and I felt really encouraged and motivated ma'am. Thank you so much. And அபர்நிதி, இப்போ தான் ரத்த கலவியாக வெஞ்சின்ஸில் பண்ணி முடிச்சிங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் வெஞ்சின்ஸ். நல்ல ரிசப்ஷன் வந்திருக்கு. இதில் அப்படியே ஆப்போசிட்டாக ரக்கட் கேர்ள்லேருந்து சாக்லேட் கேர்ளாக பண்ணியிருக்கீங்க. இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. நிறைய மூமெண்ட்ஸ் ஷேர் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இருக்கப்பட்டிலேருந்து எப்படி பாடியை குறைச்சி எப்படி ஒரு கேரக்டருக்கு அடாப்ட் ஆனீங்கன்னு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் இட். அண்ட் அடுத்தது கண்டிப்பாக எங்கள் சிங்கம் ஜெயவேல் அண்ணன் உங்களை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். காளிதாஸ் 1ல் எப்படி எல்லாரையும் சிரிக்க வச்சிங்களோ அதே மாதிரி சீரியஸாக போன டீசரில் கடைசியில் உங்கள் கவுண்டரை உள்ளே கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா. நான் புது ஆர்டிஸ்ட்டாக வந்தப்போ நிறைய செட்டிலெல்லாம் சீனியராக இருந்தப்போ உங்கள் கூட தான் அதிகமாக ஷேர் பண்ணேன். ஸோ தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் வெரி ஸ்பெஷல். நிறைய டேரக்டராக இருந்து இப்போ நிறைய ஆர்டிஸ்டாகவும் பிஸியாக இருக்கீங்க. ஸோ நிறைய இன்சைட்ஸ் கொடுத்தீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. உங்களோட பேசின விஷயங்களாகட்டும், உங்களோட ஷேர் பண்ண மூமெண்ட்ஸ் ஆகட்டும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ட் ஆனந்த் நாக் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஷார்ட்ஸ் பார்த்து நிறைய அப்ரிஷியேட் பண்ணீங்க. நிறைய நல்ல லைனப்ஸ் வச்சுருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் அ லாட் ஆஃப் இன்சைட்ஸ் அண்ட் இன்புட்ஸ் டு மீ ஆல்சோ. நிறைய அட்வைஸ் கொடுத்தீங்க. அண்ட் உங்களோட ஒர்க் பண்ணது கொஞ்சமாக இருந்தாலும் அவர் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. கேரவனில் உங்களோட பேசினது எல்லாமே. ஸோ தேங்க்யூ ப்ரோ. அண்ட் படத்தில் 2 குட்டீஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, சைல்டு ஆர்டிஸ்ட். அவங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் நிறையா நியூ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஸ்பெஷலி சன்யுக்தா அண்ட் தனிஷா அவங்க அப்பாவோட வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா க்யூட்டாக படத்தில் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யூ ஆல்சோ. அண்ட் கடைசியாக எங்கள் தயாரிப்பாளர் திரு செந்தில் சார் அவர்கள், அப்பா தேங்க்யூ. இதை நான் நிறைய மேடையில் சொன்னதில்லை, இப்போ கூட கரெக்ஷன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. உங்களுக்கும் எனக்கு நிறைய சண்டை தான் வந்திருக்கு. பட் ஆனால் நிறைய இதை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நிறைய என்கரேஜ் பண்ணியிருந்தேங்க. என்ன சண்டை நமக்குள்ளே வந்தாலும் என் பையனுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணணும்னு என்னோட சஜஷன் கேட்டு ஏற்றுக்கிட்டு எனக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. அண்ட் நாராயணசாமி அங்கிள் அண்ட் டாக்டர் என் யோகேஸ்வரன், தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட் எல்லாம் இருந்ததுனால தான் படம் ரொம்ப அன்வேவரிங்காக சூப்பராக நடந்துச்சு. எல்லா சப்போர்ட்டும் கொடுத்தீங்க. நாராயணசாமி அங்கிள், நாங்கள் இந்த படம் ஆரம்பிக்கிறப்போ எப்படி பண்ண போகிறோன்னு குழப்பத்தில் இருந்தப்போ கார்த்திக்காக நான் பண்ணுறேன்னு வந்தீங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ அங்கிள். இட் வாஸ் ரியலி நைஸ் இந்த 2 வருஷம் உங்களோட இந்த ட்ராவல். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். நிறைய நல்ல படங்கள் உங்களோட ஆதரவில் தான் மக்கள்கிட்ட போய் சேருது. அதே மாதிரி ஆதரவு நீங்கள் எங்கள் படத்துக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். அண்ட் இது எனக்கு முதல் மேடை. ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அண்ட் யாரையாச்சும் மென்ஷன் பண்ண மறந்துருந்தா வடிவேல் சார் சொல்கிற மாதிரி உங்கள் வீட்டு செல்ல பிள்ளையா நினச்சி மன்னிச்சு விட்டுருங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க. அண்ட் அம்மா, சித்தி, சித்தப்பா. ஸோ உங்கள் எல்லாரோட ஜேர்னியை நான் ரொம்ப க்ளோஸில் பார்த்துருக்கேன். இந்த 2 வருஷத்தில் நான் உங்கள் எல்லாரையும் நிறைய தொல்லையும் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் பேஷண்ட்டாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மம்மி, சித்தி, சித்தப்பா, தம்பிங்க எல்லாருக்கும். அண்ட் கடைசியாக ஒரு பர்சனை பற்றி நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். இல்லாட்டி வீட்டுக்கு போனால் எனக்கு கண்டிப்பாக அடி இருக்கும். ஸோ தீபு, தேங்க்யூ ஸோ மச். இந்த காளிதாஸ் படமாக இருக்கட்டும், டார்க்கில் ஷூட் பண்ணும்போதும் நிறைய அன்டைமில் ஃபோன் பண்ணி உன்னை டார்ச்சர் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறது எல்லாம் ஒரு பதட்டத்தில். தேங்க்யூ ஃபார் ஸ்டிக்கிங் த்ரூ அண்ட் ஆல்சோ இம்ப்ரூவிங் மை ஃபேஷன் சென்ஸ். தேங்க்யூ ஸோ மச். கல்யாண் ப்ரோ அண்ட் கணேஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் இயர். அண்ட் கணேஷ் ப்ரோ எனக்கு நிறைய ரொம்ப நல்ல இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்து சினிமாக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ எனக்கு கேமராவில் பார்த்தது அவர் தான். ஸோ தேங்க்யூ கல்யாண் ப்ரோ அண்ட் கணேஷ் ப்ரோ. அவ்வளோதானே? யார் மறந்துடுச்சு? கண்ணன் ரவி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சாரி மறந்துட்டேன், அதான் சொன்னல ஃபஸ்ட்டு மேடைங்கனால லைட்டாக உள்ள ஒரே பட்டாம்பூச்சியாக பறக்குது. பார்த்து அப்படி தெரியலையே. ஃபர்ஸ்ட் படம் டெபியூ படத்தோடைய ஸ்டேஜ் மாதிரியே இல்லையே இவருக்கு. கட பேசிட்டீங்களே. இல்லாட்டி மனப்படம் பண்ணி வச்சதெல்லாம் மறந்துடும்ல. வேற யாராவது இருக்காங்களா, யோசிக்கிறீங்களா? இல்லை, யோசிச்சா ரொம்ப நேரம் ஆகிடுங்க. பட் சூப்பருங்க. ஒரு நல்ல கைத்தொழில் கொடுக்கணும் அஜய்க்கு. சீரியஸ்லி
ஒரு அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மாதிரியே இல்லை, ஸோ கூல் அண்ட் கேஷுவல். தேங்க்யூக்கா, தேங்க்யூ. செந்தில் சார் உங்ககிட்ட தான் சார் கேட்கணும். பார்த்தீங்களா எப்படி பேசுறாரு, பயங்கரமா ரசிக்கிறீங்க இல்லையா? நான் பேச மாட்டேன், அவர் பேசுவாருன்றாரு. ஆனால் இப்போ ஒரு விஷயம் சார், நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அஜய் அவர்களை குழந்தையா கையில் எடுக்கும்போது அந்த மூமெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் மறந்துருக்க மாட்டீங்க. இப்போ அந்த குழந்தைய சினிமாவுக்கு கதாநாயகனாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஃபுல் வளர்ச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மூமெண்ட் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் உங்களுக்கு? சிரிப்புலேயே எல்லாத்தையும் முடிக்கக்கூடாது சார், கண்டிப்பாக இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் சார். பையனை பற்றி ஒரு 2 வார்த்தை சார். விட்ட பையன் பேசிடுவார்னு நினைக்கிறேன். வெயிட் அஜய், வெயிட் சார். நான் பேச மாட்டேன், அவன் பேசுறான். சார், அந்த குழந்தையோடைய வளர்ச்சியை நீங்க எவ்வளவு பார்த்துருப்பீங்க சார். இப்போ ஃபைனலி நீங்க சினிமாக்கு ஒரு கதாநாயகனா இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. ஸோ எப்படி இருக்கு இந்த மூமெண்ட்? ரொம்ப இறைவனுக்கு மிக்க நன்றி. நன்றியா சார்? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். மைக் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவன் வந்து சின்சியரா இப்போ இருக்கிற சினிமா நிலவரத்தில் சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ அண்ட் சாரி. ஒரே இதுக்கு தேங்க்யூ அண்ட் சாரி சொல்லிட்டீங்க. சூப்பர். கண்டிப்பாக அப்பாவுடைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும், அவருடைய சப்போர்ட்டும் என்றைக்குமே இருக்கும். அவர் முத்தம் கொடுத்தாரு இல்லையா, நீங்களும் அதுக்கு திருப்பி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. இதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக அது நடந்தே